ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ஜியோ ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருக்க சர்ச் தி நைனா மர்டர் கேஸ் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு ஹிந்தி இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரா ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல மொத்தமா 6 எபிசோட் இருக்கு. இப்ப தமிழ் டப்பிங் வெர்ஷன் அவைலபிள் இருக்கு. இப்ப இந்த வெப் சீரிஸோட கதையை பத்தி பார்க்கலாம். வெப் சீரிஸோட ஆரம்பத்திலேயே ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா காட்டுப்பகுதியில ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணை யாரோ கொல்றாங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு ஏசிபியா இருக்காங்க. அவங்களுக்கு ஹஸ்பண்டும் ஒரு பொண்ணும் இருக்காங்க. அவங்க வீட்டுக்குள்ள பல பிரச்சனைகள் இருக்கு. இவங்க எப்ப பாரு வேலை வேலை அப்படின்ட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அவங்க வாழ்க்கைக்காக டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு கிரைம் பிரான்ச்ல இருந்து வேற பிரான்ச்சுக்கு மாறி போறாங்க. அவங்களோட லாஸ்ட் நாள் அன்னைக்கு இந்த கேஸ் வருது. அத நம்ம ஹீரோயின் எடுத்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கூடவே புதுசா வந்திருக்க ஏசிபியும் ஜாயின் பண்ணிக்கிறாரு. இவங்க கிட்ட இந்த ஒரு நாள்ல இவருக்கு என்னென்ன முடியுமோ அந்த க்ளூலாம் எடுத்து கொடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேஸை ஒப்படைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த வெப் சீரிஸ்ல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த வெப் சீரிஸோட மொத்த கதையே. இப்போ இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் ஸ்டோரி பிளாட்டை சொல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. ஆனா அது எக்ஸிகியூஷன்ல எவ்வளவு தூரம் கொடுத்திருக்காங்க அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்விக்குரிய. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்ம ஹீரோயின் ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி வெப் சீரிஸ் நடிச்சது எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங் வைஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கேரக்டர் நல்லாவே எழுதியிருக்காங்க. அது அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் விஷயமா இருக்கட்டும், ஃபேமிலி ப்ராப்ளம் விஷயமா இருக்கட்டும், அவங்க டிபார்ட்மெண்ட்ல எப்படி இந்த கேஸ் எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு ரொம்ப தரமான ஒரு ரைட்டிங் அவங்க மூலியமா கொடுத்திருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ணாலே இந்த வெப் சீரிஸை பார்த்து முடிச்சு. வெப் சீரிஸ்ல வர இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்ஸ் ரொம்ப நீட்டாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ட்விஸ்டெல்லாம் ரொம்ப நீட்டாவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஆனா என்ன ரொம்ப லெங்தா கொண்டு போயிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. பல பேரை சஸ்பெக்டா வச்சுட்டே இருக்காங்க. நமக்கு பார்க்கும்போதே தெரியுது இவங்களாம் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படி. டெக்னிக்கலி வெப் சீரிஸ் பயங்கர சவுண்டா இருக்குன்னு சொல்லலாம். சினிமோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது ஒரு ஓகேவான ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்திருக்காங்க. ஒரு சில போர்ஷன்ஸ் தான் சூப்பரா இருக்கே தவிர ஹோல்சமா பார்க்கும்போது பல போர்ஷன்ஸ் நமக்கு லேக் அடிக்குது. ஓவராலா பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்ச் வெப் சீரிஸ் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வெப் சீரிஸ்க்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 5 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.